காதலர் தினத்தை ஒட்டி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பூக்கடையில் சிவப்பு ரோஜா பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. கடலூர் காட்டுமன்னார் கோயிலில் காதலர் தினத்தை ஒட்டி பூக்கடையில் சிவப்பு ரோஜா பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது சிவப்பு ரோஜா. காதலர் தினத்தை ஒட்டி காட்டுமன்னார் கோயில் பூக்கடையில் ரோஜா பூவின் விலை உயர்ந்திருக்கிறது. 100 ரூபாய்க்கு சிவப்பு ரோஜா விற்கப்படுகிறது. காட்டுமன்னார் கோயில் பூக்கடையில் சிவப்பு ரோஜா 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. காதலர் தினத்தை ஒட்டி காட்டுமன்னார் கோயிலில் பூக்கடையில் சிவப்பு ரோஜாவின் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. 100 முதல் 150 ரூபாய் வரை சிவப்பு ரோஜா விற்கப்படுகிறது. கடலூர் காட்டுமன்னார் கோயிலில் காதலர் தினத்தை ஒட்டி பூக்கடையில் சிவப்பு ரோஜாவின் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை சிவப்பு ரோஜா விற்கப்படுகிறது. காதலர் தினத்தை ஒட்டி காட்டுமன்னார் கோயிலில் பூக்கடையில் சிவப்பு ரோஜா பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், காதலர் தினத்தை ஒட்டி பூக்கடையில் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள், பூ வியாபாரிகள் என்ன கூறுகிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, உலகம் முழுவதும் காதலர் தினம் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலை பார்த்தீங்கன்னா காதல் தினத்தை காதலர்கள் தங்களது துணைக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் காதலர் தினத்தில் ரோஜா பூக்கள் முக்கிய இடம் பிடிக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா வாழ்த்து அட்டைகளையும் வழங்குவார்கள். மேலும் தங்களது இப்போது உள்ள இதில் பாத்தீங்கன்னா செல்போன்ல குறுஞ்செய்திகள் மூலம் காதல் பகுதியை புரிந்து வருகின்றனர். இதற்கு இடையில் காதல் சின்னமான ரோஜா பூ காதலர்கள் மத்தியில் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. கடந்த ஆண்டு போதிய அளவு பருவமழை பெய்யாததால் தமிழகம் முழுவதும் வறட்சியாக காணப்பட்டது. இதன் காரணமாக ரோஜா பூக்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதுபோல் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பூ சந்தையில் ரோஜா பூ ஒண்ணு பாத்தீங்கன்னா பெங்களூர் ரோஜா என்பது அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபாய் முதல் 140 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அது ஜோடியாக ரோஜா பூ வாங்கினால் ரூபாய் 150க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு உள்ளிட்ட 15 வகையான ரோஜாக்கள் இங்க காட்சிப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் கூட ஒரு சாதாரண ரோஜா பூ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மேலும் நேற்று வரை பாத்தீங்கன்னா கூட சிவப்பு ரோஜா, அதாவது பெங்களூர் ரோஜா பூ 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று காதல் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விலை கிடுகிடு என உயர்ந்துள்ளதால் பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த சிவப்பு நிற ரோஜாக்கள் பெங்களூரில் இருந்து சிதம்பரம் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் பூ சந்தைக்கு விற்பனைக்கு வருவதால் இந்த விலையேற்றம் உள்ளதாகவும், அதுபோல் மொத்தமாக வாங்கி வரும் ரோஜா பூக்களின் பூக்கள் பாத்தீங்கன்னா சில ரோஜா பூக்கள் உதிர்ந்து அதாவது நஷ்டம் ஏற்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் காதலர் தினத்தில் அன்பை பரிமாறிக்கொள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் என அனைவருமே ஆர்வத்துடன் இந்த ரோஜா பூக்களை வாங்கி செல்வதை நம்மளால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இப்போ விற்கிற விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வர்றதே 80 ரூபா வருது பூ. அதில் எப்படின்னா ஒரு 5-6 பூ டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகி கிளியர் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால 90 ரூபாய் கிட்டத்தட்ட 90 ரூபா 95 ரூபா வரும். கிடைக்கிறது ஒரு 5 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு பூ. கும்பகோணம் இல்லை சிதம்பரத்துலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். காலையில் நைட்டு சொன்னது வேறு. இப்போ திருப்பி காலையில் நம்ம இது பண்ணோம்னா ஒரு 100 ரூபா 130 ரூபா 140 ரூபா